மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் வழிகாட்டுதலில் திமுக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு கோவை நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற கணபதி ராஜ்குமார் எம்பி அவர்கள் கோவை மாநகர் மாவட்டம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி காந்திபுரம் ராமநாதபுரம் பகுதிகளுக்கு உட்பட்ட வார்டு எண்கள் 63, 64, 66 பகுதிகளில் வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், கழக தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி. நாஜிமுத்து, காந்திபுரம் ராமநாதபுரம் பகுதிச் செயலாளர் ப. பசுபதி, பொதுக்குழு உறுப்பினர் வே. நா. உதயகுமார், இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் கருப்புசாமி, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி, கோமதிக மாவட்ட நிர்வாகிகள், விசிக, மனிதநேய மக்கள் கட்சி, கழக வட்டக்கழக செயலாளர்கள் நா. சண்முகசுந்தரம், நவீன் முருகன், சீனிவாசன், முனியம்மாள், முருகன், ஜெயபிரதா தேவி, கோவை மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் மெட்டல் ராஜாமணி, மாநகர் மாவட்ட சிறுபான்மையினர் நலக்குழு அணி அமைப்பாளர் லா. தேவசலின், மாநகர் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் அர்ஜுனன், இளைஞர் அணி லாரா பிரேம்தேவ், குட்டி என்கிற கார்த்திக், பிரின்ஸ், மயில்சாமி, பிரபு, தனசேகர், பகுதி துணை செயலாளர்கள், பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள், திமுக இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், செயல்வீரர்கள், தொண்டர்கள், BLA2 பூத் கமிட்டி உறுப்பினர்கள், திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலமாக மக்களுக்காக ஆற்றிய செயல்படுத்திய பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை முன்வைத்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்களை வெற்றி வேட்பாளராக நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் அறிவித்து இதே கோவை மாவட்டத்தில் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்களும், அதே போலவே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்பிற்குரிய ராகுல் தலைவர் அவர்களும், அதே போலவே நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும், இளைஞரணியினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் திராவிட பேரியக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பிற்கினிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்றும் நம்முடைய மாவட்ட பொறுப்பமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள், அதே போலவே தேர்தல் பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் TRP ராஜா உள்ளிட்ட அனைவருடைய ஒத்துழைப்போடு, குறிப்பா பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் BLA2 உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் மிகச்சிறப்பான முறையில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் பணியாற்றி நம்முடைய மாண்புமிகு கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக கணபதி ராஜ்குமார் அவர்கள் வாக்களித்த மக்கள் மிகவும் ஒரு சிறந்த, நம்ம மாவட்ட கழக செயலாளர் சொன்னது போல இந்தியாவே திரும்பி பார்க்கும் வண்ணம் நடைபெற்ற தேர்தல் நமது கோவை நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் எப்பொழுதுமே சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய நம் கோவை மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி, கோவையிலும் வெற்றி, அதே போல 40 தொகுதியிலும் வெற்றிக்கணியை கொடுத்து இந்திய கூட்டணியிலே நமது தலைவரின் மரியாதையை உயர்த்தி டெல்லி சென்றாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஒரு மாபெரும் மரியாதையை உண்டாக்கி கொடுத்த வாக்காளர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நான் மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே